குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 59 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் எல்லாமே மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 24/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 24/4/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த, மன மகிழ்ச்சி நிறைந்த, ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். நீண்ட நாளாக திருமண பேச்சுவார்த்தைகள் அமைய இருந்தால் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் உடனடியாக முடிவு வரும். அதே போல் திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பிறக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்ப மிகுந்த நாள் என்று சொல்லலாம். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி புரிவாங்க. தொழிலை விரிவுபடுத்திற்குண்டான வாய்ப்பு, 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புலாம் இன்றைக்கி இருக்குது. அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தன வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தடைப்பட்ட நீண்டகால வரவுகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் ரொம்ப நாளாக நினச்சிருந்து செயல்படுத்த முடியாத காரியங்கள் எல்லாமே இன்று செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வெளிநாடு வெளியூர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக மனம் ஒரு தெளிவில்லாமல் இருந்தாக்கா இன்று ஒரு தெளிவு போயிடும். குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக ஏதாவது பணிகள் தடைப்பட்டு, வருமானங்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த வருமானங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய அனுபவங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்து போவது இன்றைய நாளை விட சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளருடைய கனிவு தேவை. போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க, பார்த்து கொள்ளுங்கள். நீண்ட நேரம்
கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் இறைப்பணிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாமே நடைபெறும். வண்டிகள் மாற்றுவது, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். எதிலுமே சிக்கனமாக செயல்பட்டு செல்வத்தை குவிப்பீர்கள், சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். வியாபாரம் ஒன்றுக்கு லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வழியில், சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள், ஆதாயம் கிடைக்கும். கோர்ட் கேஸ் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் ஒன்றுக்கு 2 மடங்கான லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக ஏதாவது முயற்சி செய்து முடியலைன்னீங்கன்னா அந்த முயற்சிகள் இன்று பழிதல் ஆகும், செயல் வடிவமாகும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கலாம். வியாபார சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படும். அதே போல் வேலை செய்கின்ற இடத்தில் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள். மௌனமாக அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். தியானம் செய்வது அவசியம். மேலும் குடும்ப உறுப்பினருடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய நெருக்கமானல் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்கள், தான் உண்டு தன் உண்டு வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை வழிகள், உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு செலுத்துவாங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு சுமூகமாக எல்லாமே முடியும். கோர்ட் கேஸு வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே நீண்ட நாளாக பிரச்சனை இருந்தாக்க அந்த பிரச்சனை நீங்கி ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தொழிலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீண்ட காலமாக மனதில் ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த செயல் வடிவமாகும். முயற்சி திருவினையாக என்பது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முயற்சி செய்திருந்த எல்லா பணிகளுமே இன்று நடக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கும். எங்கேயாவது கடன் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்த சகோதரிகள், அதே போல் நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும். அரசு காரிகள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அதனோட தாமதங்கள், தடைகள் நீங்கி ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆன்மீக படிகள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. சமூக சேவை செய்வர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் குவிகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக மிக அமைதியாக இருக்கணும். அனைவருடைய விமர்சனங்களுக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக இருக்கணும். தான் உண்டு தன் மேலே உண்டு இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். அனைவரிடத்திலுமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தை கொஞ்சம் அமைதியாக போகணுங்க. மனம் விட்டு பேசுங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க.
வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக நிதானத்துடன் அமைதியுடன் இருந்தால் இந்த நாள் மிக சூப்பராக இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்க, வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு காரியங்களில் ஏதாவது நீங்கள் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவதில் குறித்த யோசனை அதிகரிக்கும், சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும், நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள். இனிய நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.